அடுத்தபடியாக ரஹ்மான் அவர்கள், தமிழ் மீட்பு பாசறை செயலாளர் அவர்கள் உங்கள் முன்னால். தாய் தமிழர்களுக்கு வணக்கம். தமிழுக்கு அமுது என்று பெயர், இந்த தமிழ் தமிழ் மீட்சி அடையவில்லை என்றால் தமிழர் எழுச்சி அடைய முடியாது. தமிழர் எழுச்சி அடைய வேண்டும் என்றால் தமிழர் ஆட்சி மலரணும். அதற்கு நீங்க விவசாய சின்னத்துக்கு வாக்களிக்கணும். இப்போ இலவச 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 இலவசம்னு சொல்றாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க அப்பா தான் சம்பாதிச்சு வச்சது. இப்போ 60 ஆண்டு காலம் ஆட்சி செய்தாரு. நம்ம முதல்வர் என்ன சொன்னார் பார்த்தீங்கன்னா, எங்கிட்ட 10,000 தான் இருக்குது, ஓட்டுறதுக்கு கார் இல்லை அப்படின்ட்டாரு. ஆனா சன் டிவி குடும்பம், கலைஞர் குடும்பத்துக்கு இருக்கிற பணத்தை எடுத்தோம்னா இந்திய நாட்டில் இருக்கிற கடனே அடிச்சிடலாங்கிறாங்க. அவ்வளவு சொத்து சேர்த்துக்கிட்டு மக்களை எவ்வளவு முட்டாளாக்குறாங்க. அதை பாக்குறீங்களா? நம்மள முட்டாளுங்களா, பைத்தியமா? ஒரு பேசுறதுக்கு ஒரு இது வேண்டாம், உள்ளதை சொல்லிட்டு போய் எங்கிட்ட இவ்வளவு இருக்குது அப்படின்னு நாங்க என்ன போய் குடும்பமா போறோம்? இல்ல அடிச்சு வச்சிருக்கீங்களா? கொள்ள பண்ணுங்க. நாம் தமிழருக்கு ஏன் வாக்களிக்கணும் அப்படின்னு கேட்கறீங்களா? நபிகள் நாயகம் என்ன சொன்னார்? தீமையை ஒழிக்கணும்னா எதை வச்சு ஒழிப்பீங்க நபிகள் அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன, நன்மையை வச்சுதான் ஒழிப்புனார். அந்த நன்மை தான் நாம் தமிழர் கட்சி. எங்களுக்கு வாக்களிங்க, இந்த தீமையான கட்சியில ஒழிச்சு கட்டிடுங்க. நாங்க உங்களிடத்துல கொடுக்கறது வாக்கல்ல, வாழ்க்கை. வாழ்க்கையை பத்தி தான் நாங்க சிந்தனை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இந்த மகள் பணம் கொடுத்து வேட்பாளர் ஆகல, 8 கோடி கொடுத்து ஒருத்தர் சீட்டு வாங்கி வர்றாங்க, வாக்கு கேட்க வருவார். 8 கோடி கொடுத்து ஒருத்தர் வாக்காளர் சீட்டு வாங்குறாங்கன்னா உங்களுக்கு நல்ல ஆட்சி கொடுத்துருவாங்களா? மக்களை கொஞ்சம் சிந்திங்க. காலங்காலமா ஏன் அவங்களுக்கு அடிமையா இருக்கிறீங்க? உங்களுக்கு ஒரு துணிவு வேண்டாமா? தமிழ் ரத்தம் ஓட வேண்டாமா? திராவிட ரத்தமா ஓடணும், தமிழ் ரத்தம் ஓடணும். தமிழ் ரத்தம் ஓடுற ஒவ்வொருத்தரும் சிந்தனை பண்ணீங்கன்னா நீங்க உடனே இந்த விவசாய சொந்தத்துக்கு வாக்களிப்பீங்க. நாங்க உங்கள் வாழ்க்கைக்கானவர்கள். இந்த அன்பு மகள், உங்க வீட்டு பிள்ளை, உங்கள் சகோதரி. நீங்க போன் எடுத்தீங்கன்னா அடுத்த செகண்ட் உங்க வந்து நிப்பா. இப்ப வர்றாரு பாருங்க, வெற்றி வேட்பாளர். ஆமா, ஏற்கனவே வெற்றி அடைஞ்சார். ஆமா, சுரை சந்திரசேகர் அவருக்கு மீண்டும் சீட்டு கொடுத்துருக்காங்க. அவர் நீங்க எப்ப பாத்தீங்க? போன எலெக்ஷன்ல ஓட்டு கேட்க பார்த்துருப்பீங்க. இப்ப அடுத்த எலெக்ஷனுக்கு வந்துட்டார். அப்ப அவர் உங்களுக்கு ரொம்ப நன்மை செய்வார். இந்த பஸ் ஸ்டாண்ட பாருங்க மக்களே, பலர்காட்டு மக்களே, இந்த பஸ் ஸ்டாண்ட் பார்த்தா உங்களுக்கு கோபம் வரல, வெறி வரல. அந்த வெறியெல்லாம் மாத்தணும்னா விவசாயத்துக்கு வாக்களிங்க. என் அன்பு மகளை வெற்றி பெற செய்யுங்க. நாம் தமிழர், நாமே